வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற காணொளி மூலமாக உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நாய்கள் பிரச்சனைங்க. இந்த தெரு நாய்களாகட்டும் அல்லது வீட்டு நாய்களாகட்டும், ரெண்டுமே அபாயத்திற்குரிய அளவுக்கு பெருகிட்டு வருது. ப்ளூ கிராஸ் வந்த பிறகு அந்த நாய்களை ஒழுங்காக பராமரிக்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலங்கள்லேயே நாய்கள் தெரு நாய்களை வளர்க்குறாங்க, நிறைய பேர் வளர்க்குறாங்க. அதுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. சில பேர் பிரியாணி கூட போடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அதுக்கு முறையான தடுப்பு ஊசிகள் போடுறது கிடையாது. முறையான பராமரிப்புகள் கிடையாது அதுக்கு. வீட்டு நாய்களைப் போல தெரு நாய்கள் வளர்க்கப்படுவது இல்லை. சோறு மட்டும் போட்டால் ஒரு நாய்க்கு போதுமான்னு கேட்டால் போதாது. அதுக்கு முறையான ஒரு வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அதை வளர்க்கணும். அந்த மாதிரி வளர்க்க தவறும் பொழுது ஒரு நாய் இன்னொரு நாயை கடித்து அது மூலமாக ரேபிஸ் நிறைய பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பாம்பு கடித்தா கூட ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சு போயிடும், நம்ம பிழைச்சிப்போமா இல்லை இறந்துருவோமான்னு. ஆனால் நாய் கடித்தா என்ன ஆகுதுன்னு கேட்டால் 40 நாள் வரைக்கும் நம்மளால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் நாய் கடித்து இறந்து போனாங்கங்க. அதில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெண்மணி, அவங்க நாய் கடித்து அதோட 1.5 வருஷம் கழித்து இறந்து போனாங்க. இன்னொருத்தரும் அதே மாதிரி தான் 2 வருஷம் கழித்து இறந்து போனார் ஒருத்தர் நாய் கடித்து. அதை நான் மருத்துவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது, ஆமாம் 40 நாள் கூட தெரியாது, பல மாதங்கள் கூட ஆகலாம், சில வருடங்கள் கழிச்சும் அதோட அந்த நாயோட ரேபிஸ் நாயாக இருந்தால் அந்த நாயோட வீரியம் 2 வருஷம் கழித்து கூட அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆக ஒரு நாய் தெரு நாய்கள் கடிக்கிறது கிடையாது. இப்போ எல்லாம் கூட்டமாக சேர்ந்து கொதறுதுங்க. ஒரு சின்ன குழந்தை வெளியே போக முடியல, பெரியவங்க வெளியே போக முடியல. அந்த நாய் கடித்த குழந்தைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேங்க. உடம்பு பூரா தையலுங்க, மூஞ்சியெல்லாம் தையல், தலையெல்லாம் தையல், உடல் பூரா தையல். அதில் என்னன்னாக்கா, ஒரு 10 குழந்தைங்களை நாய் கடித்தால் 8 குழந்தைகள் இறந்து போகின்றன. அதான் உண்மை. நாய் கடித்ததை மட்டும்தான் நம்ம நியூஸில் பார்க்குறோம். அதன் பிறகான செய்திகளை நம்ம பார்க்குறதில்ல. ஏன்னா 40 நாள் கழித்து வேறு செய்திகளுக்கு சேனல்கள் போயிடுது. அப்போது நாய் கடித்த அந்த குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டு குணப்படுத்த முடியாமல் போயிடுது. நாய் கடித்த பிறகு நம்ம ரேபிஸ்க்குன்னு ஊசி போடுறோம் இல்லையா, அது முறையான பராமரிப்பு இல்லைன்னா அந்த ஊசிகளை செலுத்தினால் கூட பயனில்லை. இப்போ எங்கள் வீட்டு நாய் என்னை கடிச்சிடுச்சு. நான் 4 ஊசி போட்டுட்டேன், 5வது போடணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மருத்துவர் என்ன சொன்னார்னா, நான் கடைசி ஊசி போடாதவங்கள நான் வார்டுக்கு வர்றீங்களா காமிக்கிறேன்னு சொன்னார். அதன் பிறகு நான் போட்டுக்கொண்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நாய்க்கு போட வேண்டிய ஊசியெல்லாம் போடாமல் பாருங்கள், போடாதனால தான் இப்போ நீங்கள் ஊசி போட வேண்டியதாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொன்று தனியான வீடுகளில் இருக்கிறவங்க நாய் வளர்க்குறத பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் அடுக்ககங்களில் வாழ்கிறவங்கெல்லாம் நாய் வளர்க்குறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இருந்து பார்த்தா தான் தெரியும். பக்கத்து வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னா அதுவும் பயங்கரமான தோற்றம் கொண்ட பலவிதமான நாய்களை வளர்க்குறாங்க. அந்த நாய்களை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சாயந்தரத்துலேயும் காலையிலையும் தான் வாக்கிங் கூட்டிகிட்டு வர்றாங்க. வாக்கிங் கூட்டிகிட்டு வரும் பொழுது அதற்கு அந்த வாயை அடைக்கிறதே கிடையாது, வாயை மூடுறதே கிடையாது. அந்த வாயை மூடி கொண்டு வந்தாங்கன்னா பாதிப்புகள் நிறைய குறையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாயை வளர்க்குறவங்க 30 கிலோ 35 கிலோ 40 கிலோக்குள்ள இருக்கிறாங்க. அந்த நாய் 50 கிலோ இருக்குது. எப்படி அவங்களால அது கையை விட்டுட்டு போயிடுச்சுனாக்கா அவங்களால எப்படி அதை பிடிக்க முடியும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாயை கட்டி போடாமல் வீட்டுக்குள்ளே வளர்க்குறீங்க. ஆனால் அது வெளியே வந்த பிறகு அதோட பாதிப்புகள் அது எத்தனை வீடியோக்கள் நாம் பார்த்துருக்குறோம். அப்படியே ஒரு நாய் ஒரு குழந்தைய கொதறுனா அந்த குழந்தை பிழைக்க முடியுமாங்க? அது கழுத்துலேயும் காதுலேயும், முக்கியமாக கழுத்தில் அது கடிக்குது. எப்படி அந்த குழந்தை பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாலேயே அது இறந்து போயிடும் இல்லையா?
இப்போ நாயை வளர்க்குறவங்களுக்குன்னு சில மனோபாவங்கள் இருக்குங்க. அதை நான் பார்த்துருக்குறேன் நான். அவங்க வந்து எப்படின்னு கேட்டால், ஒரு விதமான அது கூட ஒரு மனநோயா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நாயை வளர்க்குறவங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள்லாம் இருக்குது. அவங்க இந்த மாதிரி நாயை கடிக்க விட்டு ரசிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய நாய் மற்றவங்கள கடிச்சிட்டா, அதை வந்து கொஞ்சம் உள்ளூர ரசிக்கிறாங்க அது. அதை நான் வந்து கவனிச்சிருக்கிறேன் நான். அப்புறம் வந்து அந்த ஒரு ஒரு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த நாய் அவங்கள கடிக்காது. ஆனால் மற்றவங்கள தானே அது கடிக்குது. கொஞ்சம் கூட அந்த நாயை பாதுகாப்பு இல்லாமல் வளர்க்குறாங்க. அந்த ஒரு அதை திமிருன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஒரு விதமான திமிரு அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரியான என்ன சொல்கிறது அது, விலை மதிப்புமிக்க அந்த நாய்களை வளர்க்குறவங்க ஒரு கௌரவத்துக்காக தான் வளர்க்குறாங்களே ஒழிய, அதை வந்து அது வந்து பொதுமக்களை வந்து கடிச்சா அது என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த நினைவு வந்து கொஞ்சம் கூட இல்லை. அந்த நாய் அவங்க நாய் அடுத்தவங்கள கடிச்சிச்சுன்னா கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட அந்த கருணையே இருக்கிறதில்ல. ஒரு துடிப்போ, ஐயோ ஒரு குழந்தைய கடிச்சிருச்சே நம்ம நாய் அப்படிங்கிற துடிப்போ, இல்லை வேறு வந்து ஒரு கருணையோ, இல்லை மருத்துவமனையில் கொண்டு போய் நம்ம சேர்க்கணுங்கிற எண்ணமோ கொஞ்சம் கூட கிடையாது. நாய் மட்டும் வளர்த்தா போதாதுங்க, மனித குணங்களை சேர்த்து வளர்த்துக்கணும். அதுதான் முறை. நமக்கு நாய் எப்போ தேவைப்படும், எப்போ தேவைப்படாதுன்றது நமக்கு தெரியும். தேவைப்படும் இடங்களில் தனியாக இருக்கிற வீடுகளில் அந்த நாய்களை வளர்த்தா, இப்போ அந்த நாய்களுக்கு கூட மயக்க பிஸ்கட் போட்டுட்டு அல்லது ஊசி செலுத்தி அந்த நாய்களை கொன்று கூட கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ அந்த நாயுமே நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. இருந்தாலுமே தனி வீடுகளில் நாய் வளர்க்குறது அப்படிங்கிறதும் அடுக்ககங்களில் வந்து நாய் வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை எல்லாரும் உணரணும். அதே நேரத்தில் உங்கள் நாயை வந்து அடுத்தவங்களை கடிச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு இரக்கப்படுங்க. அது கடிக்கக்கூடாது. அது வெளியே போகும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வாய்க்கு வந்து ஏதாவது போட்டுட்டு போகணும். எவ்வளோ கொடூரமான மரணம் தெரியுமா அது? ஏதோ 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் போகிற மரணம் அது. பக்கத்தில் போய் பாருங்கள். அவங்க நாய் மாதிரி அவங்க படுற பாடம், அந்த குடும்பத்தினர் அப்படியே கதறி கதறி அழறதும். நீங்கள் போய் அரசு மருத்துவமனையில் பார்த்தாலே தெரியும். ஒரு மாதத்துக்கு எப்படியும் நாய்க்கடியால் 2-3 பேர் இறந்து போகிறாங்க. அப்போ இந்த நாய்களை வந்து பாதுகாக்கணும். அதுக்கு தேவையான தடுப்பூசிகளை போடணும். வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த நாய்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம நாய் அடுத்தவங்களை கடித்தா தயவு செஞ்சு ஒரு கருணை உள்ளத்தோடு அவங்கள அணுகுங்க. திமிரா அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.